30-40 வருஷமா நடந்துட்டே தாங்க இருக்கேன். அதனால எனக்கு முட்டி தேய வாய்ப்பே இல்லை. ஆனா டாக்டர் தேஞ்சிச்சுன்னு சொல்றாங்க, அது எப்படி அப்படின்னு கேட்பாங்க. ஒரு கார் 40 வருஷமா ஓடிட்டே இருக்கு, சர்வீஸே பண்ணல அப்படின்னா அந்த கார் நல்லா இருக்குங்களா? இல்ல இல்லையா? அதே மாதிரிதான் முட்டி. முட்டி ஜாயிண்ட் வந்து இப்படி இருக்கு இல்லைங்களா, நடுவுல ஒரு கேப் இருக்கணும். அந்த கேப் இருக்குதான் முட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணும். அதுக்கு இந்த முட்டிக்கு மேல இருக்க மசில் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. நம்ம நடக்க நடக்க அந்த மசில் வந்து ஸ்ட்ராங்கா ஆகாது. ஏன்னா அந்த மசில சப்போர்ட் பண்ற இன்னொரு ஜாயிண்ட் ஒன்னு வந்து கீழே கணுக்கால் அந்த ஆங்கிள் ஜாயிண்ட், இன்னொன்னு மேல ஹிப் ஜாயிண்ட். அந்த 2 ஜாயிண்ட்டுமே ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இந்த மசில் இந்த ஜாயிண்ட்டை இழுத்து பிடிக்கும். அதனால கேப் கிரியேட் ஆகும், நல்லா இருக்கும். அந்த மசில் நம்ம ஸ்ட்ராங் பண்ணலனா அந்த கேப் இழுத்து பிடிக்க முடியாதுங்க. ஒன்னோட ஒன்னு உரைய ஆரம்பிச்சிடும். எப்போ உரைய ஆரம்பிக்குதோ அப்போ ஆர்த்ரைட்டிஸ் ஆரம்பிக்கும். நீ ஜாயிண்ட்காக நடந்துட்டே இருந்தோம்னா நீ ஜாயிண்ட் ஸ்ட்ராங்கா இருக்காதுங்க. ஆங்கிள் ஜாயிண்ட் கணுக்கால் ஜாயிண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஹிப் ஜாயிண்ட் இடுப்பு ஜாயிண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்.